ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸுக்கான அப்டேட் தான். ஓகேவா? இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே வந்து சொல்ல போகிறேன். எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும், யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான். ஓகேவா? அந்தந்த டிஸ்ட்ரிக்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுலேயே வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்தவரையிலும் விற்பனையாளர் 52, கட்டுனர் 21 வேக்கண்ட் வந்து இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்குமே சேம் தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? விற்பனையாளருக்கு 52 கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 16 வேக்கண்ட் வந்து ஜென்ரல் டர்ன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பொது பிரிவினர், எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் இருக்கலாம். பிசியோ, பிசி முஸ்லீமோ, எம்பிசியோ, எஸ்சியோ, எஸ்சிஏஓ, எஸ்டிஓ வந்து இருக்கலாம். ஓகேவா? அந்த அதில் வந்து 16 வேக்கன்சி அவங்களுக்கு வந்து போகும். யாரை வேணாலும் சூஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டில் யார் அதிகமான மார்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 16 இடங்கள் வந்து நிரப்புவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் இருக்கலாம். பிஎஸ்டிஎம் வச்சுன்னு இருக்கலாம், இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், யார் இடைச்சரும் இருக்கலாம். அந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு 16 பேர் சேல்ஸ்மேனில் வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து போகும். ஓகேவா? கவர்மெண்ட் ரூல்ஸை நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து உடனே வந்து உங்களோட கம்யூனிட்டி அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட. ஓகேவா? நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா சொல்கிறேன். அவங்கக்கிட்ட கொடுத்து அப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்காது அப்ளை பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணி வரதுக்கு. ஏன்னா உடனே வந்து கிடைக்காது இல்லையா? அதனால் சொல்கிறேன். இப்போவே வாங்கி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க மட்டும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் இருக்கிறது தான் வந்து கேட்குறாங்க. தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அது இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த 52 வேக்கண்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்னுக்கு 16 வேக்கன்சிஸ் வந்து போயிடும். அதுக்கடுத்து பிசிக்குன்னு 15 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் வந்து பிசியாக இருக்கிறேன்னா 15 வேக்கண்ட் மட்டும்தான் இப்போ பிசியில் இருக்கிறவங்க போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த 16 வேக்கண்ட்லேயும் வந்து நீங்கள் போட்டியிடலாம். ஓகேவா? அதாவது பிசி இதுலேயும் வந்து அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஜென்ரல் டர்னில் இருக்கிற 16 வேக்கன்சியும் போகும். ஓகேவா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கு ஒரு வேக்கண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பிசி முஸ்லீம் யாராச்சும் இதில் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஒரு வேக்கண்ட் போடுவாங்க. அண்டு இதில் ஜென்ரல் டர்ன்லேயும் அதிகமாக மார்க் எடுத்திருந்தாங்கன்னா டாப்பில் வந்தாங்கன்னா அந்த 16 வேக்கண்ட்லேயும் வந்து போடுவாங்க. ஓகேவா? எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 10 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிக்கு வந்து 8 வேக்கண்ட்டு, எஸ்சிஏக்கு ஒரு வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு ஒரு வேக்கண்ட். இந்த மாதிரி. ஆனால் இது டிஸ்ட்ரிக் வைஸ் வேறுபடும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டின்னு இருக்கேன். கட்டுனர் வந்து 21 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் 6 ஜென்ரல் டர்னுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து 6 பிசி கொடுத்துருக்காங்க. பிசிஎம்முக்கு 1 இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அவங்களே வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒதுக்கீடின்படி, இடஒதுக்கீடு படி, இன சுயேட்சை படி தான் வந்து நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயே பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து இது முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கும் வந்து போவோம். ஓகேவா? இப்போ வந்து இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பிசியில் 15 வேக்கண்ட் இருக்குன்னா இப்போ பிஎஸ்டிஎம்முக்குன்னு ஒரு சில வேக்கண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. பிசி பிஎஸ்டிஎம், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ட்டு ஒரு சில வேக்கண்ட்டு அதுவுமே வந்து போகும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து அந்த முன்னுரிமை வந்து பயன்படுறது. ஓகேவா? இது வந்து ஒரு 20 விதமான முன்னுரிமைகள் வந்து இருக்குது. நான் அது செப்பரேட்டாக வீடியோவே வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதன்படி தான் நாங்கள் வந்து வேக்கண்ட் வந்து போட போகிறோம். இப்போ வந்து போஸ்டிங் போட்டு முடிச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா 15 பேர் பிசிக்கு வந்து போயிருப்பாங்க. ஓகே, ஒதுக்கியிருப்பாங்க அந்த கேட்டகரியில். பிசி முஸ்லீமில் ஒருத்தருக்கு வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? இதில் எந்த சேஞ்சஸும் இருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு. அதன்படி பார்த்திங்கன்னா அதன்படி தான் வந்து போடுவாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 10த் அதாவது பேக்கர்னா 10த் வச்சு போட்டிருப்பீங்க. 12த் வச்சு சேல்ஸ்மேன் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா? நீங்கள் 10த் அல்லது 12த் அதில எடுத்த மார்க்ஸ் வந்து 50% வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நேர்முகத் தேர்வு இன்டர்வியூல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதில பாதி மார்க் வந்து அது 2த்தையும் வந்து கலந்து தான் வந்து கூட்டி தான் வந்து நாங்க எடுக்க போறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2த்தையும் வந்து செக் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி வைஸும் அண்டு முன்னுரிமை வைஸும் வந்து போடுவாங்க அப்படின்ற மாரி தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே போடுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப் மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து கேட்டு போடுவாங்களாம். அதாவது உங்களுக்கு எந்த இடம் வேணும் அப்படின்ற மாரி வந்து கேட்டு போடுவாங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீங்க இன்டர்வியூ அப்பவும் ஃபில் பண்ணி குடுத்துருப்பீங்க. ஒரு 5 இடம் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுலயுமே வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? அதையுமே வந்து செக் பண்ணிப்பாங்க. சப்போஸ் இப்போ வந்து நீங்க கேட்ட இடம் கிடைக்கல அப்படின்னா, அவங்களே வந்து ஒரு ஒதுக்கீடு பண்ணுவாங்களாம். இந்த இடத்துல வேக்கன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களாம். அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் அப்பவே வந்து சொல்லிடுவாங்களாம். மத்தபடி அதுக்குன்னு தனியா கவுன்சிலிங் எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, எல்லாமே வந்து நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். சரிபார்த்த பின்னரே தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு பணி ஒதுக்கீடு ஆணை வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ரொம்பவே வந்து முக்கியமானது. அததான் வந்து நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆவறங்களுக்கு செலக்ஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து குடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து எங்கே செலக்ட் ஆகுறீங்களோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில வேலூர்னா வேலூர், சென்னைனா சென்னை அந்தந்த ஹெட் குவார்ட்டர்ஸில வந்து குடுப்போம் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா, உங்களோட நீங்க படிச்ச மார்க்ஸ்லேருந்து 50%ம் அப்புறம் வந்து இன்டர்வியூல நடந்தது வச்சு போய் 50% சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 50 இஸ் 50 அப்படின்ற இது மூலமா வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பேட்ச் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் பாஸ்ன்னு தானே போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்க இல்லையா? ஆல்ரெடி அப்ளை பண்ணப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க. 9ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்கள்ல, அந்தனோட சர்டிஃபிகேட் வச்சு அதாவது அந்த ஸ்கூலுக்கு போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி, அதில வந்து 9ஆம் மார்க் 9வது வகுப்பு படிச்சிருப்பீங்கள்ல, அதனோட மார்க்ஸ வச்சு எடுப்போம் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. 10வதுக்கு பதில் 9வது வச்சு எடுப்போம் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அதே மாரி ரிசல்ட்ஸ்க்கான டேட் இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. வந்தவுடனே நம்ம சேனல்லயே அப்டேட் பண்றேன். இந்த மாரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 20 விதமான முன்னுரிமை சொன்னேன் இல்லையா? அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.